எங்கட உள்ள யுத்தம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அரபு நாட்டுக்கு போனால் அங்கேயும் குண்டு போடுறான். எந்த நாட்டுக்கு தான் போகிறேன்? ரெண்டு அண்ணா கட்டால 22 வருஷம் வேலைக்கு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து போனோம். இப்போ அவரால் முடியலை. அதனால அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் வண்டி ஒன்று வச்சு டிரைவிங் வேலை செஞ்சுட்டு வீட்டிலேயே இருக்கிறாரு. அவரோட மகன் கட்டாரில் வேலை செஞ்சுட்டு வந்தார். இப்போ அவரை துபாய்க்கு அனுப்பியிருக்கிறார். எங்களோட ஊரில் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அரபு நாடுகளில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் நிறைய வருஷமாகவே இருக்கிறாங்க. இன்னும் நாட்டுக்கு திரும்பாதவங்க கூட இருக்கிறாங்க. ஊரில் இருந்து என்னதுக்காக அவங்க போனவங்க தங்கச்சியை படிக்க வைக்கணும், அக்கா தங்கச்சி மேலே கரை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல வீடு வாசல் கட்டி கொடுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனவங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நான் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போயும் குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தமும் இலங்கையில் நடந்த யுத்த பிரச்சனை காரணமாகவும் போனவங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ அரபு நாடுலேயே குண்டு போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களோட மக்கள் வருமானத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்க? எங்களோட ஊரில் இருந்து மட்டுமில்லை, எல்லா ஊர்களையும் இருந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேஃபாக இருங்க, கவனமாக இருங்க, நல்லா இருங்க, எல்லாருமே நல்லா இருங்க.